நியூஸ் தமிழ் கழுகு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரா 10 வருஷமா இருக்கிற முத்தரசனை ஒரு மாசத்துல மாத்த போறாங்களாம். அடுத்து யாருங்கிறதுல பெரும் போட்டி சிவப்பு கட்சியில போயிட்டு இருக்கான். போன வாரம் சேலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில மாநாடு நடந்துச்சு. இதுல அந்த கட்சியோட புதிய மாநில செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதா முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா புதிய மாநில செயலாளரை தேர்வு செய்யாமலேயே மாநாடு முடிஞ்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில மாநாடு நடத்தி புதிய செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. மாநில செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால மாநில குழு உறுப்பினர்களை அந்த மாநாட்டுல தேர்ந்தெடுத்து அவங்க வாக்களிச்சு மாநில செயலாளர் தேர்வு செய்யப்படுவாரு. சேலம் மாநாட்டுல 100க்கும் அதிகமான மாநில குழு உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாநில செயலாளரை தேர்வு செய்யாம கலைஞ்சிட்டாங்க. இப்ப மாநில செயலாளரா இருக்கிற முத்தரசன் கடந்த 10 வருஷமா அந்த பொறுப்புல நீடிச்சுக்கிட்டு வர்றாரு. சேலம் மாநாட்டுல புதிய செயலாளரை தேர்வு செஞ்சிடணுங்கிற முடிவுல தான் இருந்தாங்களாம். ஆனா அந்த பதவிக்கு 2 பேர் மோதினாங்களாம். மாநில குழு உறுப்பினர்கள் மூலமா தேர்வு செஞ்சிருந்தாலும் மாநில செயலாளருக்கான போட்டி அடிதடியில தான் முடிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. சுமூகமா தேர்தலை நடத்துற சூழல் இல்லாதனால அடுத்த 1 மாசத்துல புதிய செயலாளர் தேர்வு செய்யப்படுவாரு அப்படின்னு தோழர்களுக்கு மாநில தலைமை தகவல் சொல்லியிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.